இன்றைக்கி நம்ம எந்த காரோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா சிட்ராயினோட பசால்ட் எக்ஸ். ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற பசால்ட் எக்ஸ் அப்டேட்டட் வேரியண்ட்டோட ஃபீச்சர்ஸ் தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு முன்னாடியும் பசால்ட் வந்திருந்தது, பட் இப்போ நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க ரீசெண்ட் டேஸில். அதனுடைய ஃபீச்சர்ஸ்லாம் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து புஷ் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோல் உங்களுக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு காரா அப்படின்ட்டு ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை உங்களுக்கு ரிப்ளை பண்ணுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வென்டிலேட்டர் சீட்டு வருது. அதுக்கப்புறம் டிபிஎம்எஸ், ஆட்டோமேட்டிக் ஐஆர்விஎம், எல்இடி ஹெட்லைட் இதெல்லாம் உங்களுக்கு வந்துடுது. இது போக டார்க் கன்வெர்ட்டரும் உங்களுக்கு இதில் கொடுக்குறாங்க. இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல் அரௌண்டு 7,95,000 இருந்து உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து டாப் அண்டு வந்து 12,89,500 வருது. பட் இதில் ரொம்ப நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, டாப் அண்ட் மாடல் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் அது வந்து உங்களுக்கு 12,89,500 வருது. அதுதான் இருக்கிறதுலே டாப் அண்ட். அதுலேயே உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு அதில் நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு அப்ளை ஆகிடுது. இதில் என்ன ஒரு பியூட்டி என்னென்னா, உங்களுக்கு வென்டிலேட்டர் சீட்டு இந்த பட்ஜெட்டில் வேறு இந்த பட்ஜெட்டில் டச் ஆகிற எந்த காருமே வந்து வென்டிலேட்டர் சீட் கொடுக்கல. இந்த பட்ஜெட் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் டச் ஆகிற வெஹிக்கிள் எந்த காருமே வந்து உங்களுக்கு வென்டிலேட்டர் சீட் ஆப்ஷன் ஃபெசிலிட்டி கொடுக்கல. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விஃப்ட், டிசையர், பஞ்ச் ஈவியை தவிர டாப் அண்ட் பெட்ரோலில் கூட உங்களுக்கு வர்றது கிடையாது. அதுக்கப்புறம் நெக்ஸான்லேயும் கிடையாது பெட்ரோல் வேரியண்ட்டு. அதாவது அபோவ் 16 லேக் மேலே வரும். 16 லேக் 17 லேக் ஆன் ரோடில் உங்களுக்கு வென்டிலேட்டர் சீட் நெக்ஸானில் கிடைக்கும். பட் ஆனால் இது வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸே உங்களுக்கு 12,89,500. ஸோ உங்களுக்கு கர்வ்லியும் கிடையாது. பெட்ரோல் இன்ஜினில் நான் சொல்கிறேன், ரிவர்ட்ரான் பெட்ரோல் இன்ஜினில் உங்களுக்கு இந்த வென்டிலேட்டர் சீட் ஆப்ஷன் கிடையாது. அதுக்கப்புறம் கியா சிரோஸ்லேயும் உங்களுக்கு பெட்ரோல் இன்ஜினில் இந்த பட்ஜெட்டில் வென்டிலேட்டர் சீட் ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா நம்ம ஊர் வெதர் கண்டிஷனுக்கு வென்டிலேட்டர் சீட் ரொம்ப ஒரு நெசசரியானது. இப்போ எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க, வைக்கிறாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்க. காரில் உட்காரும்போது ரொம்ப பின்னாடி நல்லா ஸ்வெட்டிங்காக ஆகிரும். அது வந்து இப்போ வந்து அது ரொம்ப எசென்ஷியலாக தேவைப்படுது இப்போ இருக்கிறவங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வென்டிலேட்டர் சீட் ஆப்ஷனோட எல்லா ஃபீச்சர்ஸோட ஒரு நல்ல டார்க் கன்வெர்ட்டரோட ஒரு ஆட்டோமேட்டிக் கார் வந்து உங்களுக்கு பசால்ட் எக்ஸ் வேரியண்ட்டில் இந்த ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் வேல்யூ ஃபார் மணின்ற ரேஞ்சில் உங்களுக்கு இந்த காரில் அவைலபிளாக இருக்குது. இது போக உங்களுக்கு இந்த வண்டியோட பெட்ரோல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின், 3 சிலிண்டர் வெஹிக்கிள். பட் டர்போ பெட்ரோல் இருக்கிறதுனால அது நல்லா பேலன்ஸ் பண்ணுது. நீங்கள் எல்லாமே 3 சிலிண்டர் வெஹிக்கிள்லாம் கொஞ்சம் ஹெசிடேட் ஆவாங்க இப்போ உள்ள பீப்புள் வந்து. பட் இந்த வெஹிக்கிளோட 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் நீங்கள் இந்த டார்க் கன்வெர்ட்டர் வெஹிக்கிள் நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். எஸ்பெஷலி வோக்ஸ்வேகன், ஸ்கோடா அந்த மாதிரி பிராண்ட் யூஸ் பண்ணுறவங்க அந்த டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆல்மோஸ்ட் மீட் ஆகும். இது போக இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் கம்ஃபர்ட் வந்துட்டு லைக் ஹோண்டா, இன்னோவா அந்த ஒரு கம்ஃபர்ட், ஒரு ஈவி காரில் போகிற அந்த கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப வண்டி குலுங்காமல் இருக்கும். அதனால தான் இப்போ நிறைய பேர் இப்போ வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் சேல்ஸ் அதிகமாக ஆகாமல் இருந்தது. அதையும் இந்த ரீசெண்ட் லான்ச்சில் அவங்க அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நாங்கள் வந்து நிறைய ஷோரூம், நிறைய சர்வீஸ் சென்டரை நாங்கள் எங்கள் நெட்வொர்க்கிங்கை ரொம்ப டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க தவிர கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த காரை நீங்கள் கொஞ்சம் நம்பி வாங்கலாம். அதே மாதிரி நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு இந்த வெஹிக்கிளை நீங்கள் வாங்கலாம். அதே மாதிரி இதனுடைய எல்லாமே டீசெண்டான வித் இருக்குது. 1795 mm வித் இருக்குது. டீசெண்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் 180 mm இருக்குது உங்களுக்கு.
அதே மாதிரி இந்த ரியர் சீட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஹெட்ரெஸ்ட் வைக்கிறது ஹேரியர் ஈவிக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கமும் இந்த பக்கம் போகாமல் நடுவில் சென்டராக உங்களை ஹெட்ரெஸ்ட் வைக்கிற அளவுக்கு நல்ல ஒரு டில்ட் அதுலேயே ஒரு நல்ல ஒரு குஷனிங் கொடுத்து ஒன்று வச்சுருக்காங்க. அது போக உங்களுக்கு ரியர் சீட்டில் தை சப்போர்ட்டும் ஒரு குஷனிங் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா. அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் இது ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹானஸ்டான ரிவ்யூ இந்த யூடியூப் சேனலில் உங்களுக்கு கிடைக்கும். பாய்.